2016 இதே சட்டமன்ற தேர்தலிலே எனக்கு பெருவாரியான வாக்குகளை இந்த பகுதியே எனக்கு அளித்தீர்கள். 42,428 வாக்குகளை இங்கே போன நடந்து முடிந்த 2016 சட்டமன்ற தேர்தல் இப்பொழுது மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு மாம்பழம் சின்னத்திலே அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மழையை பொருட்படுத்தாம நீங்கள் எல்லோருமே கூட இன்னைக்கு உங்களுடைய பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வரும் பொழுது ஒரு பெரிய உற்சாகத்தோடு அவரை வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ இடைத்தேர்தல் நடந்திருக்குதுங்கம்மா. புதுசில் இடைத்தேர்தல் பெரும்பாலும் ஆளும் கட்சியினுடைய அட்டூழியத்தை பார்ப்போம். குறிப்பாக மக்களை எல்லாம் பட்டி போட்டு அடைக்கிறது, மக்களை எல்லாம் விலைக்கு வாங்க முயற்சிப்பது, இது எல்லா இடைத்தேர்தலும் கூட ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய ஒரு அட்டூழியம். ஆனா இந்த முறை விக்கிரவாண்டியில அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போயிட்டாங்க. மக்களை பட்ட பகல்ல இந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு போகாதீங்க, போகாம இருந்தே இவ்வளவு கொடுக்கிறோம் என்கின்ற அளவுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பயந்து போய் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை எதிர்கொள்ளுகின்றாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அண்ணன் சி அன்புமணி அவர்கள் 2016 உங்கள் சார்பாக இங்கே போட்டியிட்ட பொழுது அப்பொழுதே 42,000 வாக்குகள், 2016 அப்பொழுதே 42,000 வாக்குகள் அளித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை அப்பவே கொடுத்தீங்க. அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இந்த 8 ஆண்டுகளாக உங்களுக்காக கடுமையாக உழைத்து ஒரு விவசாய குடிமகனாக இருந்து சாதாரண ஒரு ஏழை பங்காளனாக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாம் எல்லோரும் நேமூருக்கு வந்திருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், அண்ணன் ஏழுமலை அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது அதனால் திமுகவினுடைய ஆட்சி கவலை போதா இல்லைங்க, திமுகவுடைய ஆட்சியில மாற்றம் இருக்க போதோ இல்லை. ஆனால் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. உங்களுடைய குரலாக அண்ணன் அன்புமணி அவருடைய குரல் சட்டமன்றத்தில் இருக்கு. தேசிய ஜனநாயக சார்பாக நேற்று விக்கிரவாண்டியில் நம்முடைய எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருந்தார். இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள், அதில் நாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இந்திய அளவில் ஒரு மாபெரும் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறார். டாக்டர் ஐயா ஒரு சாதாரண தலைவர் இல்லைங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையும் கூட இன்னைக்கு சாராயத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக டாக்டர் ஐயா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருப்பவர், உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க எல்லாம் அன்பை கொடுத்து 3வது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஐயாவை அமர்ந்திருக்கின்றனர். இன்னைக்கு இருவரும் சேர்ந்து உங்களிடம் அழைப்பு விடுக்கின்றார். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும், ஒரு பெரிய மாற்றம் இங்கே வேண்டும். இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும். குறிப்பாக திமுகவினுடைய பிடியிலிருந்து மக்கள் தப்பித்து வெளியே வந்து மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் இது இடைத்தேர்தலாக இருந்தாலும் இது முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அண்ணன் வெற்றி பெறும் பொழுது அரசியல் மாற்றம் தமிழகத்தில் உடனடியாக வரவில்லை என்றாலும் கூட 2026க்காக நீங்கள் போடக்கூடிய பிள்ளையார் சொல்லி அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே வெற்றி பெற செய்வது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை பாருங்க, தமிழகத்தினுடைய பின்தங்கிய மாவட்டத்தில் கடைசியிலிருந்து 4வது மாவட்டமாக விழுப்புரம் இருக்கு. பின்தங்கிய மாவட்டம் கடைசியிலிருந்து 4. இந்த மாவட்டத்துக்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர் பொன்முடி இருக்கிறாங்க, அமைச்சர் செஞ்சி மஸ்தான் 2 பேர் இருக்காங்க. 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட விழுப்புரம் மாவட்டத்திற்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை, விக்கிரவாண்டிக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்றால் அந்த 2 அமைச்சர்களும் முக்கிய காரணமா இருக்கிறாங்க. கொள்ளையடிப்பதற்காக,
கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு பக்கம் செஞ்சு மஸ்தான். போன ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அமைச்சருடைய பெயரே முக்கிய பெயரா இருந்துச்சு. செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரம் இந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் கடந்த ஆண்டுல 22 பேர் உயிரிழந்த பொழுது முக்கிய குற்றவாளி மருவூர் ராஜா யாருன்னா அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய வலது கையாக இருந்த மருவூர் ராஜா. போன வருஷம் பார்க்க, இந்த வருஷம் மறுபடியும் பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினுடைய கோரப்பிடியில 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 65 பேர். முதலமைச்சர் எட்டி கூட பார்க்கல, ஏன்னு கூட கேட்கலீங்க. இந்த விடியா திமுக அரசு எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்கன்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கடைசி 2 நாள்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்து விடலாம், மக்கள் அதை மறந்து விடுவார்கள், நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற தைரியத்தில் சுற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க. உங்களுடைய பொறுப்பு, தமிழகமே உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அரசியல் மாற்றம் தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு அற்புதமான வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது அந்த அரசியல் மாற்றம் உருவாகும் என்று தமிழகம் ஏங்கி உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களை, தாய்மார், திமுக திட்டம் என்னங்க? பட்டி போல மக்களை அடைக்கிறது. இதான் தமிழக கலாச்சாரமா? இதான் நம்முடைய கலாச்சாரமா? எப்படிப்பட்ட நம்முடைய கலாச்சாரம் பணத்தை கொண்டு வந்து, குடியை கொண்டு வந்து, சாராயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றிக் கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம், கொட்டுகின்ற மழையை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். மழை வந்தாலும் கூட நாங்கள் கலைந்து செல்ல போவது கிடையாது. பட்டியல் அடைத்தாலும் கூட நாங்கள் அங்கே போக மாட்டோம். எங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்களுடைய தீர்மானத்தை விலைக்கு வாங்க முடியாது என்கின்ற ஒரு பெரிய உண்மையை இங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், தமிழகத்தில் இது சாதாரண ஒரு தேர்தல் இல்லைங்க. இந்த இடைத்தேர்தலில் என்ன ஆக போகுது நீங்க நினைக்காது. அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற செய்வது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. பெரியவர்களை, தாய்மார்கள், அது மட்டும் இல்லைங்கம்மா, நீங்க இன்னொன்னு யோசிங்க. ஏன் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்துல வளர்ச்சியில கடைசி 5 இடத்துல இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏஜி கோவிந்தசாமி ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நந்தன் கால்வாய் திட்டத்தை சொன்னாங்க, வேளாண் துறை அமைச்சராக. நான் சொல்வது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு போடப்பட்ட நந்தன் கால்வாயில வரக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எப்பிருந்து நீங்க சொல்றீங்க? எப்பிருந்து சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 5 முறை ஆட்சியில் இருந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறார். ஆனா இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 2021 உங்களுக்கு தெரியும் அருமை சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகம் இதே விக்கிரவாண்டி தேர்தலில் 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. வராக நதி கால்வாயை சங்கரபாணி தொண்டையாற்றுடன் இணைக்க ஆவண செய்வோம் என்று. 2021 விக்கிரவாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி திமுக இன்னும் நிறைவேற்றலை. அதன் பிறகு அதே தேர்தலில் திமுக சொன்னாங்க, விக்கிரவாண்டியிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி துவங்குவோம். 3 ஆண்டு ஆச்சு, இன்னும் துவங்கலை. கொடுத்த வாக்குறுதியே செய்ய முடியாத திமுக 2024 மறுபடியும் இங்கே வந்து புதிய வாக்குறுதி கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே 10 ஆண்டுகள் இருந்து விழுப்புரத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழுப்புரத்திற்கு மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை 4777 கோடி ரூபாய், இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே ₹1 ₹2 இல்லைங்க. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை தலைவர் மாற்ற முன்னேற்றத்திற்காக 2016 இருந்து நம்மோடு கடுமையாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் என்று போராடக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களும் கூட இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
அருமை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா 35 வயதுல நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக 35 வயசுல கேபினெட்ல அமர்ந்த பொழுது என்ன செஞ்சாருங்க? எங்கேயும் கூட இந்தியாவில பீடி பிடிக்க கூடாது, சிகரெட் வித்தாங்க அப்படின்னா 50% அட்டைப்படம் போட வேண்டும். எல்லா லாபி எல்லாம் எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் இதெல்லாம் புகையிலை நான் ஒழிப்பேன் என்று சபதம் காட்டிக் கொண்டிருந்தார். வேலையை செஞ்சார். இதே மற்றொரு இடத்துல 108 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த 108 ஆம்புலன்ஸ். இதற்கெல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் தண்ணி போல ஓடி தண்ணி போல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளிகளுடைய குரல் இருக்க வேண்டும். சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும். ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும். அதனால அருமை சகோதர சகோதரிகளே, கொட்டுகின்ற மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எது நடந்தாலும் கூட, எப்படி நடந்தாலும் கூட, ஜூலை 10ஆம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. வருகின்ற தலைமுறைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய தலைமுறைக்காக. திமுக பயந்து போய் பாருங்க, 23 அமைச்சர்கள் வீதி வீதியாக நின்று கொண்டிருக்கின்றார். அமைச்சரே இன்னைக்கு கோட்டர் பாட்டிலோட சுற்ற வேண்டிய நிலைமை. அமைச்சரே கோட்டர் பாட்டிலோட சுற்றிட்டு இருக்கிறார். மக்களுக்கு அதை கொடுத்து ஓட்டு வந்துருவான். ஆனால் நாம் மாம்பழத்தோடு சுற்றிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாக்கெல்லாம் ஜூலை 10ஆம் தேதி மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் அச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பது என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் கடந்த 20 நாட்களாக கடினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றார். இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சாரத்தை ஆதரித்து அண்ணனும் இங்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று, அருமை சொந்தங்களே, பாட்டாளிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, நமக்கு 3 நாள் தாங்க இருக்கு. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க. 10ஆம் தேதி ஓட்டு போடணும். கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தை நாம் எழுத போகின்றோம். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே அந்த சரித்திரம் எழுதப்படும். அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க. அதனால தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கொட்டுகின்ற மலையிலே எதையும் பொருட்படுத்தாமல் இங்கு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கு. குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய மயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் விஏடி கலிவர்தன் அவர்களுக்கு, மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்களுக்கு, மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் தங்கம் அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருந்து பாராளுமன்றத்திலே தொடர்ந்து தன்னுடைய குரலுக்கு ஏழை மக்களுக்காக பாட்டாளிகளுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் பாலு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மண்டல் பார்வையாளர் இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள், மண்டல் தலைவர் மோகன் அவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர்கள் சத்ருகன் அவர்கள், ஐயனார் அவர்கள், மண்டல் பொருளாளர் ஏழுமலை அவர்கள், மாவட்ட பொருளாளர் இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும்,
அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் எல்லோருடைய ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சி. அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கும் பொழுது 2 தலைவர்களுடைய கனவு இந்தியாவிலே ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுடைய கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 86 வருடத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். மது இல்லாத அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 2 பெரும் தலைவர்கள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக என்று உங்களை களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் மாம்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு களத்திலிருந்து வேலை பார்த்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.